வாசத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். ஹல்லேலூயா. உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். இரட்டத்தனையான பலன். எந்த இடத்துல நீங்க வெட்கத்தை அனுபவித்தீர்களோ, வேதனைகளை அனுபவித்தீர்களோ, உதாசீனப்படுத்தப்பட்டீர்களோ, தூக்கி புறம்பாக்கப்பட்டீர்களோ, அந்த இடத்தில் எல்லாம் தேவன் உங்களை தலையை நிமிர்த்துவார். ஹல்லேலூயா. வேத புத்தகத்துல பாருங்க, யோசேப்பு எந்த இடத்துல உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அதே இடத்தில் தேவன் தம் தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எந்த மனிதர்கள் மத்தியில் அவர் உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அந்த இடத்தில் தேவன் அவருடைய தலையை உயர்த்தினார். ஹல்லேலூயா. எந்த மனிதர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டாரோ அதே மனிதர்களை போஷிக்கும்படியாக தேவன் யோசேப்பை வைத்தார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்திலேயோ, நீங்க இருக்கிற இடத்திலேயோ, அக்கம் பக்கத்திலேயோ நீங்கள் உதாசீனப்படுத்தப்பட்டு வெட்கப்படுத்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களையும் போஷிக்கிற மனிதர்களாக தேவன் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய தீமைக்கு சரியான பதிலடி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க போய் அவங்களை அடிக்கிறதோ அவங்களை திட்டுறதோ கிடையாது, அவங்களுக்கே நீங்க உதவி செய்கிறது தான். ஹல்லேலூயா. நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியமங்கலத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது, செட்டியார் தெருவில் ஊழியத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளில் போகிறோம். சைக்கிளில் பின்னாடி நான் கேரியரில் உட்காந்து போகிறேன், அங்கே தாஸ்மாமா சைக்கிள் ஓட்டிட்டு போகிறார். அப்போ ஒருத்தர் நடுவுலேயே நிறுத்தி, அந்த செட்டியார் தெருவில் நடுவுலேயே ஒருத்தர் நிறுத்தி, இங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாது, இங்கெல்லாம் வந்து ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான். ஆனால் பண்ணிட்ட பிறகு நாங்கள் போய் ஜெபம் பண்ணிட்டு தான் வரோம். ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கால் உடஞ்சி கட்டிக்கிட்டு ஒரு 50 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நிற்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயா ஒரு 50 ரூபாய் கொடுங்க, நான் மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறான். அப்போ பாருங்க, எந்த மனிதனை எதிர்த்துனாலும் அந்த மனிதனுக்கே உதவி செய்தது தான் சரியான பதிலடி. ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழி செம்மையா இருந்தால் அவன் சத்துருக்கள் அவனோடு சமாதானமாகும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருந்தால், உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குன்னா கண்டிப்பா சத்துருக்கள் உங்களோட சமாதானமாகுவாங்க. அப்பயே நீங்க புரிஞ்சுக்கலாம் உங்க வழி கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறானோ அந்த மனிதனுக்கு விரோதமாக 1000 பேர் இல்ல 1,00,000 பேர் எழுப்பி நின்னாலும் அந்த மனிதன் தான் ஜெயிப்பான். ஹல்லேலூயா. பார்வைக்கு கோலியாத்து பெரிய ஆளா இருக்கலாம், பார்வையில அவன் பெரிய ஆளு. சமீபத்துல பார்த்தோம்னா கோலியாத்தோட அந்த எலும்பு கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கோலியாத்தோட எலும்பு கூட அந்த தேசத்துல அது பார்த்தீங்கன்னா, அந்த எலும்பு கூட பார்த்தீங்கன்னா அது ஒரு 12 அடி உயரம் இருக்கும் போல. அவன் சதையிலான மூடுனா இன்னும் கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி. அவ்வளோப்பட்ட ஒரு பராக்கிரமசாலியான அந்த மனுஷன் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கு. ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, கேடயம் இருக்கு, பலன் இருக்கு. அவன் பார்வைக்கு தாவீதுலாம் ஒரு மனுஷனே கிடையாது. அவ்வளோ ஒரு சிறுமையான ஒரு மனுஷன். ஆனா ஏன் தாவீது ஜெயிச்சாருன்னா, தாவீது வச்சிருந்திருக்கிற கல்லால தாவீது ஜெயிக்கல, தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அதனால தாவீது ஜெயித்தார். ஹல்லேலூயா. தாவீதோடு யார் இருந்தார்? கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் ஜீவரட்சணம் செய்கிறவனாய் மாறினார். சிம்சோனோடு கர்த்தர் இருந்தார், கர்த்தருடைய ஆவி இருந்தது, அவன் இருக்கிறதுலே பலனுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். அவன் இன்னைக்கும் உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, நீங்கள் எல்லாவற்றிலும் ஜெயமுள்ளவர்களாக நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னாலே கர்த்தரோடு வாழணும். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரோடு வாழ்ந்தீங்கன்னா ஜெயம் தானாலும் உங்களுக்கு தேடி வரும்.
ஏன்னா வேத புத்தகம் சொல்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் கேளுங்கள். அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பாதி சபைகள்ல, எல்லா சபைகள்லயும் பாதி பேர் கூட வந்திருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அநேக சபைகள்ல பார்த்தா ரொம்ப few மெம்பர்ஸ் தான் அவங்களுக்கு அந்த பொங்கல் திருநாள நல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா நாம இங்க ஆண்டோடைய வார்த்தையை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி வந்திருக்கிற நீங்கள் கட்டாயம் இந்த வாரத்தை ஒரு ஜெயத்தை பெறுவீங்க, ஒரு சுகத்தை பெறுவீங்க. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, நான் ஒருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனும் தானாக இடத்துல வருவதே கிடையாது. அல்லேலூயா. எந்த இடத்துல விடுதலை கிடைக்குதோ, எந்த இடத்துல ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறாரோ, அந்த இடத்திற்கு வர விடாதபடி சாத்தான் பல தடைகளை உண்டாக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா அங்க எந்த பிரச்சனையும் சாத்தான் பண்ணாது. ஏப்பா நீ எங்கன்னா போயிட்டு வா, உட்காந்துட்டு வா, ஏந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃப்ரீயா விட்டுடும். எந்த இடத்துல விடுதலை இருக்கோ, ஆவியானவர் கிரியை செய்கிறாரோ, அந்த இடத்துக்கு வராதபடிக்கு பிசாசுகள் சில தடுக்கும். காலையில கூட நான் சொல்றேன் அலுமையில அவங்க அம்மாவுக்கு, ஏமா உன்னால நடக்க முடியலனா கூட நான் உனக்கு ஆட்டோ அனுப்புறேன், நீ ஆட்டோல கிளம்பி வான்னு சொல்லிட்டு, இல்லையப்பா நான் பஸ்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பஸ்ஸே இன்னைக்கு வரல. அல்லேலூயா. பஸ்ஸே ஆண்டவர் லாக் பண்ணிட்டார். கர்த்தருடைய ஊழியக்காரன் சொல்றத அது அப்படி பிரியமா ஏத்துக்கணும். அல்லேலூயா. ஆமா, நாங்களாம் எங்க மாமா சொல்ற வார்த்தையில நல்லது கெட்டதெல்லாம் யோசிக்க மாட்டோம். இதை செய்யணும் கண்ணை மூடிட்டு செய்வோம். அதுதான் வார்த்தையை கனம் பண்றது. அல்லேலூயா. ஆமா, போய் நடுக்கடலை கொஞ்சம் குதிச்சுட்டு ஏந்து வாங்கினா குதிச்சுட்டு ஏந்து வருவோம். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வாதத்தோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நன்மையோடு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது போல கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். நீங்க பிரியமா இருந்து பாருங்க, இந்த வாரத்துல கூட எந்தெந்த சத்துருக்கள் எல்லாம் உங்ககிட்ட பேசாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் உங்ககிட்ட பேசுவாங்க. இன்னும் சில சத்துருக்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த சத்துருக்கள் எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வேதம் சொல்கிறது, நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நன்மைக்கு பதிலாகத்தான் உங்களுக்கு தீமை செய்யறாங்க. அப்படிதான் உங்களுக்கு சத்துருக்கள் உருவாக்குறாங்க. நீங்க நன்மை செய்கிறீங்க, எல்லாவற்றையும் செய்றீங்க, அவங்கள போஷிக்கிறீங்க, அவங்கள தாங்குறீங்க. ஆனா அது மூலமா அவங்க என்னவா மாறாங்கன்னா சத்துருவாய் மாறிடுறாங்க, உங்களை விரோதிக்கிறாங்க. ஆனால் அதன் மத்தியில தேவன் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அடுத்த வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க போறீங்க. 100 ஆண்டுகள் கடந்து இந்த சபையில நீங்க இருக்க போறீங்க. அல்லேலூயா. பிசாசு சொல்லுவான், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இந்த காலத்துல அவ்வளவு நாள்லாம் நீ ஜீவிக்க முடியாது, அவ்வளவு நாள்லாம் நீ வாழ முடியாது அப்படின்னு பிசாசு கூட சொல்லுவான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு வேதத்துல சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி சொல்லும், நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னை விட்டு வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் நான் உன்னை இட்டுட்டு போயிடுவேன். நிறைய வயசானவங்க பாத்தீங்கன்னா சொல்றது என்னன்னா, ஜெபம் பண்ணணும் அப்படின்னு கையை வச்சாலும் எதுக்கு ஜெபம் பண்ண சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவர் எப்ப எனக்கு நாள் கொடுப்பாரு, எப்ப என் நாள் எனக்கு எப்போ வரும், எப்ப என்னை இட்டுன்னு போவாரு, கூட்டின்னு போவாரு. ஆண்டவருக்கு எப்ப கூட்டின்னு போகணும்னு தெரியாது அவங்கள, அவருக்கு நல்லாவே தெரியும். அது தெரிஞ்சா ஆண்டவர் எடுத்துக்கினா போதும், ஆண்டவர் எடுத்துக்கினா போதும், இதே ஜெபம். நாளைக்கு போனா தெரியல, நாளைக்கு போனா தெரியலன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மரணத்தை பத்தி கவலையே படாம இருக்கிறாங்க பாருங்க, அவங்களும் உண்மையாவே நல்லதா இருக்கிறாங்க. அல்லேலூயா. உண்மையை பாத்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்க ஒண்ணு இருக்குது, அது மரணத்தை பத்தி எந்த கவலையுமே இல்லை.
எல்லாரையும் அனுப்பிட்டு இடிச்சுட்டு நம்ம உட்காந்து. அல்லேலூயா. அப்ப ஏன் சொல்றேன்னா, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீ வியாதி இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, பலவீனம் இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. சோகம் இருந்தாலும் கவலைப்படக்கூடாது, வறுமை இருந்தாலும் கவலைப்படக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, வேத புத்தகம் சொல்கிறது, கவலைப்படுறதுனால உங்களுக்கு பிரச்சனை மாறிடாது, கவலையை தேவனிடத்துல சொல்றதுனால தான் பிரச்சனை மாறும். அல்லேலூயா. நான் நல்லா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன், டெய்லி சாப்பிடாம இருக்கிறேன், சோகமா வச்சிருக்கிறேன் மூஞ்ச, இதனால ஒரு கவலை மாறிடுமா? மாறாது. எப்படி மாறும் அப்படின்னு பார்க்கும்போது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தேவன் தள்ளாட விடவே மாட்டார். அல்லேலூயா. உங்க பாரத்தை நீயே சுமக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் மாறாது. அந்த பாரத்தை ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வை, ஆண்டோட சமூகத்தில் வைங்க. அப்பதான் தேவன் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஒரு பஸ்ல ஒரு நபர் ஏறி, ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் ஏறி ஒரு மூட்டையை எடுத்துட்டு தலைமையிலேயே வச்சுட்டு இருந்தாராம். சீட்ல உட்காந்து தான் இருக்கிறாரு, ஆனா ஒரு மூட்டையை எடுத்து தலைமையில வச்சுட்டு இருக்கிறாரு. அப்ப கண்டக்டர் வந்து கேட்கிறாரா, ஏன்பா என்னப்பா பஸ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு மூட்டை கீழே தான் இறக்கி வையா, யார் தூக்கிட்டு போறாங்க, அது ஏன் தலையிலே வச்சு உட்காந்து இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, நான் எனக்கு தான் டிக்கெட் எடுத்திருக்கிறேன், நீ கீழே வச்ச அந்த மூட்டைக்கு என்ன கேட்ப, நீ டிக்கெட் கேட்ப, அதனால என்ன பண்றேன் நானே சுமந்துக்கிறேன். ஆனா இப்போ அந்த மூட்டையும் பஸ்ல தானே போயினுக்குது, மூட்டை மேலே போயினுக்குது, ரெண்டுமே எங்கதான் போயினுக்குது, பஸ்ல தான் போயினுக்குது. இது மாதிரி தான் ஆண்டவரே சொல்லுவாரு, சில நேரத்துல உன் பிரச்சனை என்கிட்ட வச்சுது, என்கிட்ட வச்சு ஆண்டவரே சொல்லுவாரு. நாம என்ன சொல்றோம், ஆண்டவருக்கு இருங்க ஆண்டவரை கொஞ்ச நாள் நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப நீ ஏன் சுமந்துக்கிறேன்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாரங்கள் இருந்தாலும் சரி, உங்கள் பாரத்தை விட தேவன் பெரியவர், உங்கள் பலவீனத்தை விட அவர் பெரியவர், உங்கள் வியாதியை விட தேவன் பெரியவர், அவர்களை மாற்றக்கூட வல்லமையும் அதிகாரமும் உடையவர். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சுமக்கிறதுனால ஆண்டு என்ன பண்றாரு, அவர் ஏற்றி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எப்ப நீ இறக்கி வைப்ப, அதை நான் மறைய பண்ணணும்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. நீ இறக்கி அவருக்கு சமூகத்துல வச்சாதான் ஆண்டவரால் மறைய பண்ண முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு உப்பு மூட்டையை எடுத்துக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஒரு ஆத்துக்கு போறாரு. அந்த ஆத்துக்குள்ள போன பிறகு அந்த உப்பு மூட்டையோட இறங்குறாரு. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அங்க வரும்போது எதுல வர வெறும் சாக்கு பை தான் வரும். ஏன்? அந்த தண்ணீர்ல என்ன பண்ணிடு, எல்லாம் கரைஞ்சு ஒண்ணு இல்லாம வெறும் சாக்கு பையோட தான் வெளியே வருவார். அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு கடல். அல்லேலூயா. நீ அந்த மூட்டையை எடுத்துட்டு அங்க போகணும். அப்படி போனீங்கன்னா வரும்பொழுது நீ லேசா வருவ. எல்லாவற்றையும் மாற்றுவது ஆண்டவருக்கு என்ன காரியம்? லேசான ஒரு காரியம். அதனால ஒரு நல்ல பாடல் கூட இருக்குது, மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது அவருக்கு என்ன காரியமா? லேசான ஒரு காரியம். அல்லேலூயா. மண்ணை பிசைஞ்சு மனிதனை படைக்கிறதே அவருக்கு லேசான காரியம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை மாத்துறதா அவருக்கு பெரிய காரியம். அல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது, அவர் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தினாராம். அவர் ஒரு ஆளா வானத்தை விரிச்சாரு, பூமியை அஸ்திபாரப்படுத்தினாரு, அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தாருன்னு வேத புத்தகத்துல இருக்கு. இவ்வளோ பண்ண தேவனுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை மாத்தவா வல்லமை இல்லை, அதிகாரம் இல்லை. உன்ன மாதிரி 1000 பிரச்சனைகளை மாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஒரு வார்த்தை சூரியனும் சந்திரனையும் பூமியும் உண்டாக்குமானார். அவர் பேசுகிற ஒரு வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை உண்டாக்கும், அதிசயத்தை உண்டாக்கும், நன்மைகளை உண்டாக்கும், சுகத்தை உண்டாக்கும். அப்ப எந்த வார்த்தையை நம்ம தேடணும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை தேடணும். அல்லேலூயா. ஏன் சில பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை தேடின பிறகும் பிரசங்கித்த பிறகும் அதை காதுல கேட்ட பிறகும் அற்புதம் நடக்கிறதில்ல தெரியுமா? அந்த பிரசங்கத்தை வெறும் வார்த்தையா எடுத்துக்கொள்ளாம கர்த்தருடைய வார்த்தையா எடுத்துக்கொண்டாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன் சிலருக்கு மட்டும் ஆண்டவர் அற்புதத்தை செய்யறாரு, சிலருக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்யறது இல்லை
அப்படின்னு பார்க்கும்போது அவர் எல்லாருக்கும் தான் அற்புதத்தை செய்யறாரு. அவருடைய வார்த்தையை வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஜீவனுள்ள வார்த்தையான எடுத்துக்கணும். ஜீவன் தான் கிரியை செய்யுமே தவிர ஜீவன் அற்றதெல்லாம் கிரியை செய்யுமா? கிரியை செய்ய முடியாது. வேத புத்தகம் சொல்லுகிறது, நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உமது சத்தியத்தை அறிவிக்குமோ? நான் இருக்கும்போது தான் கிரியை செய்ய முடியும். அதுபோல எது ஜீவனோ ஜீவனுள்ளதுதான் கிரியை செய்யும். மரித்து போனது கிரியை செய்யாது. அதுபோல நீங்க எடுத்துக்கிற வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கணும்? ஜீவனுள்ள வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்கணும். அல்லேலூயா. எந்த வார்த்தை ஜீவன் உள்ளது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவன் உள்ளது. அதனாலதான் ஒரு 100க்கு அதிபதி வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொல்லல வேலைக்காரன் என்னமாயிடுவான்? சொஸ்தமாயிடுவான். எங்க வீட்டுக்கு வாங்க கூப்பிட்டானா? என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி கிடையாது, நீங்க இங்கே இருங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன ஆயிடுவான்? சொஸ்தமாயிடுவான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான் போப்பா அப்படின்னு சொன்ன நேரமும் அவன் வேலைக்காரன் சுகமான நேரமும் ஒரே நேரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எதன் மூலம் அவனை சுகமாக்கி இருக்கிறாரு? வார்த்தையின் மூலம். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சொல்லணும், உங்க குடும்பத்துல யார் யாரெல்லாம் வியாதியோட இருக்கிறாங்க, பலவீனத்தோட இருக்கிறாங்கன்னா நீங்க சொல்லணும், உங்க வார்த்தை இங்க இருந்து அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது என் மகன் சுகமாகட்டும் ஆண்டவரே, என் மகன் சுகமாகட்டும் ஆண்டவரே, என் மாமனார் சுகமாகட்டும், என் அம்மா சுகமாகட்டும் இது சொல்ல வார்த்தை இயேசுவின் நாமத்திலிருந்து அனுப்பும் போது அந்த வார்த்தை போய் கிரியை செய்யும். எப்படி ஆண்டவருடைய வார்த்தை கிரியை செஞ்சுச்சு? இயேசுடைய வார்த்தை கிரியை செஞ்சு பார்க்கும்போது எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10:38 எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38. Thank you Jesus. தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கின்றவராயிரும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குவரையும் சுற்றி திரிந்தார். ஹalleluya. உச்சமா சொல்லுங்க பாப்பா. ஹalleluya. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். இயேசு எப்படி நிறைந்திருந்தாரு? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்திருந்தாரு. அதன் மூலம் அவர் என்ன செய்தாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. பிசாசின் வல்லமையில் அகப்பட்டவர்களை குணமாக்குகிறவராய் அவர் சுற்றி திரிந்தார். காரணம், அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பப்பட்டிருந்தார். இன்னைக்கு நீங்க அதே பரிசுத்த ஆவியினாலும் அதே வல்லமையினாலும் நீங்களும் நிரப்பப்படும் போது உங்களுடைய வார்த்தை ஜீவனுள்ள ஒரு வார்த்தையாக இருக்கும். அல்லேலூயா. உயிருள்ள ஒரு வார்த்தையாக, அற்புதங்களை செய்கிற வார்த்தையாக, காரியங்களை மாறுதலை முடிக்கிற வார்த்தையாக. நம்ம பேசுகிற வார்த்தை கூட எப்படி இருக்கும் தெரியுமா? விசுவாசம் உள்ள வார்த்தை தான் இன்னைக்குமே பேசணும். அல்லேலூயா. என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒண்ணுமே இல்லாம நடக்கிறேன், ஒண்ணு இல்லாம இருக்கிறேன், ஒண்ணுமே இல்லாம தான் இருப்பேன், அது எந்த மாற்றமும் கிடையாது. கர்த்தர் என்னை மேன்மையாக வைத்திருக்கிறார் சொல்லுங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கொஞ்சத்துல உண்மையா இருந்தா அநேகத்துல ஆண்டவர் என்னவா மாத்துவார்? அதிபதியா ஆண்டவர் மாத்திடுவார். நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருக்கணும், கொஞ்சம் வியாபாரத்துல உண்மையா இருக்கணும், கொஞ்சம் காணிக்கையில உண்மையாக இருக்கணும். அப்படி உண்மையாக இருக்கும் பொழுது ஆண்டவர் அநேகத்துக்கு மேல உங்களை அதிபதியாய் மாற்றுவார். அல்லேலூயா. அநேகத்துக்கு மேல அதிபதியாக எப்ப மாற்றுவாரு? உங்களுடைய உண்மை உள்ளவனை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, தேவனுக்காக எதை கொடுக்கணுமோ அதுல உண்மையோடு இருக்கணும். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல எப்படி இருக்கணும்? உண்மையோடு இருக்கணும். இன்னைக்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல நீங்க உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் கேட்கிறாரு, எதனாலே என்னை வஞ்சித்தீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. ஹல்லேலூயா. ரொம்ப நாளா நல்லா நீங்க சமாளிக்கிறோம், நம்ம அதுதான் ஆண்டவர் விரும்புறார். 6 நாளும் நீங்கள் வேலை செய்யுங்க, 7வது நாள் கர்த்தருடைய ஓய்வு நாள்.
அந்த நாளில ஒன்றும் நீங்க செய்யக்கூடாது, கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதாவது இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரத்துல போராடி ஞாயிற்றுக்கிழமை லீவு வாங்கி இன்னைக்கு சபையில இருக்கிறீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் உங்க தலையின் மேல இருக்கும். ஹல்லேலூயா. ஒருபோதும் அந்த ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனும் திருடவே முடியாது. கர்த்தருடைய கரத்தை பிடித்து எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை தடை செய்ய முடியாது. காரணம் என்ன? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். யாராச்சும் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டோட கையை பிடிச்சு ஏசப்பா அவங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த பக்கம் மாத்தி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. கர்த்தருடைய கரத்தை தடுக்க ஒரு மனிதனால முடியாது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு விரும்பிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிப்பார். எப்ப பார்க்கும் பொழுது முதலாவது 3 விஷயத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். என்ன விஷயம் தெரியுமா? முதல்ல கொடுக்கிறது உங்களை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக உங்கள் நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். மூன்றாவது உங்கள் உழைப்பின் பலனை ஆண்டவருக்கு கொடுக்கணும். இது 3 மாத்திரம் நீங்க சரியா ஆண்டவருக்கு கொடுத்துட்டு இருங்க, உங்களுக்கு கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இன்னைக்கு அநேக நாட்கள் ஆசீர்வாதம் தடை பண்றது காரணம் என்ன தெரியுமா? ஒண்ணு, உங்களையும் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கல, உங்க நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கல, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்துல இருந்து ஒரு பங்கு ஆண்டவருக்கு கொடுக்கல. இதுதான் பல ஆசீர்வாதங்களுக்கு தடையாக மாறுது. ஆனா என்னைக்கு இந்த பொறுத்தை நீங்க செய்கிறீங்களோ அளவற்ற ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அளவற்ற நம்முடைய வல்லமையினால் தேவன் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. முதலாவதாக இப்ப நீங்க கொடுக்கிற எந்த காணிக்கையும் எடுத்து யாருமே இங்க பங்களா கட்ட போறதோ கோட் சூட்டு மாட்ட போறதோ கிடையாது. அது எப்படி செலவழிக்கப்படுது தெரியுமா? வர மக்களுக்கு சாப்பாடு போடும். ஹல்லேலூயா. நல்ல டீ காஃபி கொடுக்கிறோம், உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கிறோம், பஸ் பேர் இல்லாதவங்களுக்கு பஸ் பேர் கொடுக்கிறோம், சில பேருக்கு ஆட்டோ கூட வச்சு நம்ம கூட்டிட்டு வரோம். ஹல்லேலூயா. ஏன்? கர்த்தருக்காக கொடுப்பதை திருப்பி யாருக்கு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கே கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம் உள்ள ஒரு சந்ததி, அதுதான் ஆசீர்வாதம் உள்ள ஒரு ஊழியம். அந்த ஊழியத்தை தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. நல்ல ஆட்களை சேர்த்து 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 கல்லா கட்டி நல்ல ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணி பில்டிங் கட்டுறதுல அவர் ஆசீர்வாதமும் இல்லை. கர்த்தர் கொடுக்கிறதை கர்த்தருக்கு திரும்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். உங்களுக்கு கூட நல்ல ஆசீர்வாதங்கள் இருக்கா? அது எங்க பிரயோஜனப்படுமோ அங்க கொடுங்க. அதைதான் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும். சில பேர் பாருங்க, ரோட்ல அதுவும் நம்ம ஆட முடிய இதுல அடிச்சுக்க முடியாது, எந்த வேலையுமே கிடையாது, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கலெக்ஷன் பண்றதுக்கு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இந்த பக்கம் போனா ஒரு 5 ரூபாய் கொடுங்க ஒருத்தர் வந்து நிற்பாங்க, இங்க அப்படி போனா செந்தில வந்து நிற்பாரு, மச்சம் ஒரு 20 ரூபா கூட இட்லி சாப்பிட போறாரு. அந்த பக்கம் போனா அதுக்குன்னு ஒருத்தர் வெத்தலை பார்க்க பேசணும், ஒருத்தர் உட்காந்தே இருப்பாரு. எப்பயுமே அவர் பார்த்தா இப்ப இறந்துட்டு இருக்கிறாரு போல, அவர் ஆளு காலி. அது மாதிரி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தண்டல் கட்டத்துக்கு பயந்துக்கினே யாரும் ரோட்டத்துக்கே போறது கிடையாது. அந்த மாதிரி அப்படியே ஒரு குழப்பு ஓடிட்டு தான் இருக்குது. ஆனா இவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நம்மளுக்கு ஆசீர்வாதம் வருமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா வராது. ஏன் தெரியுமா? இங்க கொடுத்தோன்னு எங்க தெரியுமா போகுது? 10 ரூபாவா சேர்த்து 120 ரூபாய் சேர்த்து சாயந்தரமான ஒயின் ஷாப்புக்கு போகுது. கடத்தம்பட்டில யாரும் ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்கிறாரு, கையில 5 ரூபாய் காயின் வச்சுப்பாரு. எப்பயுமே பாத்தீங்கன்னா 5 ரூபாய் என்கிட்ட இருக்குது, 5 ரூபாய் தான் குறையாக்குது, நான் பஸ் போயிடுவேன் அப்படின்னு. நானும் கிட்டத்தட்ட நானே ஒரு 25 முறை கொடுத்துருக்கேன் அந்த 5 ரூபாவை. கண்டிப்பா 25 முறைக்கு மேல கொடுத்துருக்கா, கம்மியா கொடுக்கல. அப்ப எனக்கு ஒரு டவுட், அது ஏன் என்னைக்குலாம் ஒரு நாள் 5 ரூபாய் மறந்துட்டா பரவாயில்ல, தினமும் 5 ரூபாய் மறந்துடுவாரு அப்படின்னு எனக்கு ஒரு டவுட். அப்புறமா தான் கடைசியா தெரியுது, அந்த 5 ரூபாய் காயினெல்லாம் சேர்த்து வச்சு அவரு வட்டிக்கு விட்டு சம்பாதிச்சுக்கிறாரா. ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் எப்படி நம்மளுக்கு திருப்பி ஆசீர்வாதமா வரும்? இதெல்லாம் ஒரு ஆசீர்வாதமா கிடைக்காது. நீங்க கொடுக்கிற அந்த காணிக்கை கூட, கொடுக்கிற உதவி கூட நல்ல நிலத்துல விழுந்தா தான் அது பலன் கொடுக்கும். ஹல்லேலூயா. நல்ல நிலத்தில் விழுகிற விதை தான் என்ன கொடுக்குமா? பலன் கொடுக்கும். ஆண்டவர் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்றாரு, வழியழிக விதைத்த விதை என்ன பண்ணுது? எல்லாரும் மிதிப்பட்டு
அது முளைக்காம போயிடுது. அடுத்தது முட்களுக்குள்ள ஒரு விதையை போடுறாங்க, அது முள்ளு கூட நெருக்கி அதுவும் என்ன பண்ணுது, முளைக்காம போடுது. அடுத்தது பாறையில ஒரு விதையை போடுறாங்க, அது வேறு உள்ள போக முடியல, அதுவும் என்ன பண்ணல, முளைக்கல. ஆனா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அல்லேலூயா 30 60 100 உங்களுக்கு பலனை கொடுக்கும். அல்லேலூயா. நீங்க உதவி செய்யணும் கூட நல்ல மனிதர்களை பார்த்து உதவி செய்யுங்க. யாருக்கு இயலாமை இருக்குதோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. யார் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யுங்க. எளிமையானவர்கள் யாரும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. கோடி கணக்கில் சேர்த்து கொழுத்து போயிருக்கிறவங்களுக்கு நீங்க திரும்ப திரும்ப உதவி செய்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் அதுக்கு கிடையாது. அல்லேலூயா. அது நல்ல நிலத்தில் விழுந்த விதை இல்லை, அதுல அறுவடையும் கிடையாது. எந்த ஒரு ஊழியம் தனக்கு வர காணிக்கையின் மூலமாக மீண்டும் தேவனுடைய பணியை செய்த அந்த ஊழியம் தான் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. எனக்கு உண்மையா பாத்தீங்கன்னா நான் நவம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் 31 முடிக்கிறதுக்குள்ளே கிட்டத்தட்ட நம்ம சபைக்கு மட்டும் 70,000 ரூபாய்க்கு மேல செலவு இருந்துச்சு. அதை ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. ஆனா அதுல இருந்து ஏதாச்சும் கலெக்ஷன் பண்ணி நாம என் பேங்க்ல போட்டேன்னு பார்த்தது கிடையாது. அல்லேலூயா. எனக்கு சபை மக்கள் கொடுத்ததையும் சரி, என்கிட்ட இருந்ததையும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து ஆண்டவர் போட்டிருக்காரு. அது கர்த்தர் அறிவார். அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குகிற 2 பேரும் கர்த்தருக்கு அருவருப்பானவங்க. நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்றத முடிவு பண்ண வேண்டியது கர்த்தர். யோபுக்கு யார் சர்டிபிகேட் கொடுத்தாரு? கர்த்தர் தான் சர்டிபிகேட் கொடுத்தாரு. அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் அவனை போல பூமியில ஒருத்தன் கூட கிடையாதான். அவன மாதிரி யாருமே இல்லை, ஒருவனும் கிடையாது அப்படின்னு ஆண்டவர் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அல்லேலூயா. நீ பரிசுத்தம் உள்ளவன், ஆண்டவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். நீ நல்லவன், ஆண்டவர் உனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஆனா சில பேர் உங்களை குறை சொல்றாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. அது உங்களை புகழ்றாங்களா, அதுக்கு ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆண்டவர் தான் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். வேத புத்தகம் சொல்லுகிறது, தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறவன், நான் அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதை செஞ்சேன், அதை பண்ணேன், இப்படியே சொல்லிட்டு அதனால நம்ம உத்தமன் ஆயிடுவோமா? இல்ல, கர்த்தர் சொல்லணும், இவன் தான் உத்தமன் ஆண்டவர் சொல்லணும். அல்லேலூயா. இவன் சன்மார்க்கன் ஆண்டவர் சொல்லணும். இவன் தேவனுக்கு பயப்பட்டு பொல்லாப்பை விட்டு விலகுகிற மனுஷன் ஆண்டவர் நமக்கு சொல்லணும். அப்பதான் நம்ம உத்தமர்களாக இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கட்சிக்காரங்க மாதிரி ஆளுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு நான் வரும்போது வாழ்கன்னு கத்து அப்படின்னு கத்து விட்டோம்னா அதனால நம்ம உத்தமன் ஆயிடுவோமா? இல்ல, கர்த்தர் நம்மள சொல்லணும், இவன் பரிசுத்தவான்னு சொல்லணும். அல்லேலூயா. அப்படி நீங்க இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய பார்வைக்கு நீங்க பிரியமா இருக்கும் பொழுதுதான் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வழிகளை எல்லாம் நீங்க சீர்படுத்துங்க. எதுல நீங்க ஆண்டவர் வஞ்சித்தீங்களோ அதை சீர்படுத்துங்க. எதை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்காமல் விட்டீங்களோ அதை சீர்படுத்துங்க. நீங்க நான் என்ன கொடுக்கல ஆண்டவரே மன்னியும், என் நேரத்தை உங்களுக்கு ஜெபம் பண்ண கொடுக்கல ஆண்டவரே மன்னியும், நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நான் கொடுக்கல ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த 3 விஷயத்தை நீங்க சீர்படுத்தீங்கன்னா கர்த்தர் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. என்னைக்கு? இன்னைக்கு பரிசுத்தப்படுத்துறீங்கன்னா அற்புதம் என்னைக்கு? நாளைக்கு. நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு இதுல சில பேர் அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க, நாளைக்கு அபிஷேகத்தை சில பேர் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. காரணம் என்ன? இன்றைக்கு கேட்ட வார்த்தையை நீங்க பிடித்துக் கொண்டு ஆண்டவரத்துல இணையும் போது, அந்த வார்த்தையை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் அற்புதங்களை செய்யலாம். இன்னைக்கு கூட அநேக நேரத்துல ஆண்டவரத்துல போராடி நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரே இந்த விஷயத்தை எனக்கு கொடுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்கன்னு கேட்கிறோம். அது தாமதம் ஆகும் போது சில நேரத்துல நமக்கு சோர்வு உண்டாகுது. என்ன ஆண்டவரே, இத்தனை வருஷமான நான் கேட்டேனே, இதை நீங்க எனக்கு செய்யலையே, இந்த காரியத்தை செய்யலையே, அதை செய்யல, இதை செய்யல சொல்லிட்டு ஆண்டவர் மேலே ஒரு சோர்வு, ஒரு முறுமுறுப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது,
கர்த்தர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு வேணா அது தாமதமா தெரியலாம், ஆனா எதை எந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அவர் நேர்த்தியாக தம்முடைய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நேர்த்தியாக உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நேர்த்தியாக உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால எந்த நேரத்திலையும் ஆண்டவருக்கு உங்களுடைய நேரத்தை கொடுங்க. அல்லேலூயா. உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு முதலாவது கொடுங்க. இன்னைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய நேரமே கிடையாது. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்துல தசம பாகமா ஆண்டவர் கொடுத்தோன்னு பார்த்தா 2.25 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா 2.25 மணி நேரம் நம்மளால ஜெபம் பண்ண முடியுதா? வேதத்தை வாசிக்க முடியுதா அப்படின்னு கேட்டோம்னா எத்தனை பேர் இங்க கருத்தை உயர்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா 2.25 மணி நேரம் இல்ல ஒரு 1 மணி நேரம் ஆச்சும் ஆண்டு சமூகத்துல காத்திருக்கணும். நீங்க அதிகாலையில் எழுந்திருக்கும் போது எழுந்து ஒரு 1 மணி நேரம் ஆண்டுடைய பாதத்துல ஜெபம் பண்ணி அந்த நாளை தொடர்ந்துங்க. அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அல்லேலூயா. ஐயோ நான் 5 மணிக்கே எழுந்து சாணி போடணுமே, கோலம் போடணுமே, துணி துவைக்கணுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா முதலாவது இடத்த நீங்க ஆண்டவருக்கு கொடுக்கல. அல்லேலூயா. அப்படியா? இல்ல 4 மணிக்கு எழுந்துருங்க, எழுந்து செபிங்க. 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து வேதத்தை வாசிங்க, துதிங்க, செபிங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் உங்களோட பேசட்டும், நீங்க ஆண்டவரோட பேசுங்க. இப்படி வாழ்க்கையை மாற்றி பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. இங்க எத்தனை பேர் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை கூட வாசிக்க முடியாத அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வேதத்தை வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா கூட அவங்க மனசாட்சிக்கு தெரியும். ஒரு 5 நிமிஷம் நம்ம முழங்கால நிக்கிறோமா ஒரு நாளைக்கு, அவரோட மனசாட்சிக்கு தெரியும். ஆனா தேவனோடு சஞ்சரித்தா நீங்கள் அவரோடு ஒரே ஆவியா இருப்பீங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த இசைந்திருக்கிறதுனா என்ன அப்படி பார்க்கும்போது வேத புத்தகத்துல யாரு கர்த்தரோடு இசைந்து இருந்தாங்க அப்படி பார்க்கும்போது எலியா கர்த்தரோடு இசைந்து இருந்தார். மோசே கர்த்தரோடு இசைந்து இருந்தார். அல்லேலூயா. ஏனோக்கு கர்த்தரோடு இசைந்து இருந்தார். இதனால அவனுக்கு என்ன கிடைச்சது அப்படி பார்க்கும்போது மோசே கர்த்தரோடு இசைந்து இருந்ததுனால அவர் முகமுகமாய் தேவனை கண்டார். அல்லேலூயா. எப்படி பார்த்தார் ஆண்டவரை? ஒரு சிநேகிதன் பார்க்கிறது போல முகமுகமாய் ஆண்டவரை பார்த்தார். முகமுகமாய் அவரை தரிசித்தார் என்று வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். எலியா அதே போல கர்த்தரோடு இசைந்திருந்ததுனால அவர் மரணத்தை கூட காணாதபடிக்கு ஒரு அக்கினி ரதம் வந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. கரங்களை தட்டி நாமத்தை வைப்பதற்கு பார்ப்போம். ஒரு அக்கினி ரதம் எலியாவை கூட்டிக் கொண்டு போனது. அது மாத்திரமல்ல, ஏனோக்கு கர்த்தரோடு இசைந்திருந்தார். இந்த வேத புத்தகத்திலே கர்த்தரோடு இசைந்திருந்த மனுஷன் 2 பேரும் மரணத்தையே பார்க்கல அப்படின்னா முதல் ஆள் யாரு? ஏனோக்கு, அடுத்தது எலியா. அல்லேலூயா. எலியாவும் ஏனோக்கு என்னத்தையே பார்க்கலையா? மரணத்தையே அவன் பார்க்கல. அல்லேலூயா. அவன் மரணமே பூமியில அவனுக்கு மரணமே வரல. அவன் மரணத்தையும் ஜெயிச்சுட்டாங்க. ஏன்? கர்த்தரோடு இசைந்து இருந்தாங்க. அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இசைந்து இருந்தா மரணத்தை ஜெயிக்கிறே இல்லையா? முதல்ல உன் வியாதியை ஜெயிச்சிரு, உன் பலவீனத்தை முதல்ல ஜெயிச்சிடு, உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை ஜெயிச்சிடு. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற மனுஷனால மரணத்தையே ஜெயித்து ஜெயம் கொள்ள முடியும் என்றால் நீ கர்த்தரோடு இசைந்திருந்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. கடன் பிரச்சனைகளை நீ ஜெயிப்ப. உங்களுக்கு எதிராளிகளுக்கு முன்பாக நீ ஜெயிப்ப. சத்துருக்களுக்கு முன்பாக நீ ஜெயம் பெறுவ. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் நேரத்தை தேவனுக்கு கொடுத்து அவரோடு என்ன இருக்கணும்? இசைந்து இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள பிரியமாய் ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை வாழும்போது கர்த்தரோடு நீங்க இசைந்து இருக்க முடியும். அல்லேலூயா. ஒரு மனுஷன் அடுத்தபடியாக பாருங்க, முதலாவது நீங்க ஆண்டவருக்கு உங்களை கொடுக்கணும், நேரத்தை கொடுக்கணும். மூணாவது என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கு கொடுக்கணும்.
ஒரு நபர் வந்து ஜெபம் பண்ணாரு, பாஸ்டர் எனக்கு வேலையே இல்லை, எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆண்டவர் கொடுக்கணும், அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இவரும் ஜெபம் பண்ணாராம். சரிப்பா, உனக்கு ஆண்டவர் நல்ல வேலையை கொடுப்பாரு. அப்படி ஆண்டவர் உனக்கு நல்ல வேலையை கொடுத்தாருன்னா நீ என்ன ஆண்டவருக்கு கொடுப்ப அப்படி கேட்கும்போது, ஒவ்வொரு மாசமும் என் தசம பாகத்தை சரியா ஆண்டவருக்கு நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ அவருக்கு ஒரு 25,000 ரூபாய் மதிப்புல ஒரு வேலை கிடைச்சதான் ஜெபம் பண்ண உடனே. இவர் முதல் மாசமா சரி இந்த 25,000 ஆண்டவருக்கு ஒரு பங்கு வேணாம், பாதியை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதியை ஆண்டவருக்கு கொடுத்துட்டாராம். அடுத்த மாசம் என்ன பண்ணாராம், சம்பளம் வந்த உடனே முதல் பங்கு ஆண்டவர் கொடுத்தாராம், 2,500 ரூபாய் கொடுத்தாராம். 3வது மாசம் 1,500 ரூபாய் கொடுத்தாராம். 4வது மாசம் அது கடைசி 500 ரூபாவா மாறிடுச்சா. 5வது மாசம் ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே நான் வந்து இப்ப ஜெபம் பண்ண போறேன், என் கையில சம்பள காசு இருக்குது, இதை எடுத்து வந்து நான் பரலோகத்துக்காக போட போறேன், உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ பிடிச்சிக்கிட்டு மீனை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொன்னாராம். கையில காசு ரப்பர் மேன்லாம் அழுதுட்டு கையில வச்சுட்டு மெத்த மேல போய் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே உங்களுக்கு எவ்வளவு தேவை எடுத்துக்கிட்டு மீதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல தூக்கி போடுறாராம். தூக்கி போட்டா எல்லாமே எங்க வரும், கீழே தானே வரும், மொத்தமா கீழே வந்துருச்சு. அதுக்கு ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் தெரியுமா, ஆண்டவரே உங்களுக்கு என் மேலதான் பிரியம், என் பணத்து மேல உங்களுக்கு கொஞ்சமும் பிரியமே இல்லை, மொத்தமா நானே வச்சுக்கணும் நீங்க விரும்புறீங்களே, நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போயிட்டாங்க. மறுபடியும் சம்பளம் வாங்கி இருக்கிறாரு. இப்ப இந்த முறை என்ன சொல்லியிருக்காரு, ஆண்டவரே இந்த டேபிள்ல உட்காந்து ஜெபம் பண்றேன், இந்த பாதி உங்களுக்கு இந்த பாதி எனக்கு, நான் ஜெபம் பண்ணிக்கு முடிக்கும் போது இந்த பாதி நீங்க எடுத்துட்டு போயிடணும், இந்த பாதி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணாரு. ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகும் பாத்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்குது, அது ஒரு ரூபாய் கூட குறையல. அப்ப என்ன இவர் ஜெபிக்கிறாரா, ஆண்டவரை எத்தனை முறை கேட்டாலும் நீங்க என் காணிக்கை வேணான்றீங்க, அதனால என்ன பண்ண போறது, இனிமே உங்களுக்கு காணிக்கை நான் கொடுக்க போறதில்ல, உங்களை நான் சங்கடப்படுத்த மாட்டேன் காணிக்கை கொடுத்ததுக்கு மேலன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு வேலைக்கு போறாரா. சிறப்பான ஒரு பைக் ஆக்சிடென்ட், காலில் பிளேட் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. இப்ப சொல்றாரா, ஆண்டவரே உங்களுக்கு எவ்வளவு நான் கொடுக்காம மறந்தனோ அதை விட டபுள் மடங்கா இவன் என்கிட்ட வாங்கிட்டான் டாக்டர். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளை விட இன்டெலிஜென்ட். அல்லேலூயா. அவருடைய ஞானம் எட்டாதது, அவருடைய அறிவு புத்திக்கு மேலானது, எட்டாதது. அது நீங்க ஆண்டவருக்காக சிறந்ததை கொடுக்கும் போது உங்கள் நேரத்தையும் உங்களையும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரோடு நீங்க பங்கெடுத்துக்கும் போது ஆண்டவர் உங்க கூட பங்கெடுத்துக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் தேவைகளை வாய்க்க செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு பொருத்தனை செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையா பலன் வரணும், லட்சைக்கு பதிலாக பாகத்துல சந்தோஷப்படணும், நித்திய மகிழ்ச்சி உண்டாகணும், இது எல்லாத்துக்கும் நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 3 காரியத்தை நீங்க செய்யணும். அல்லேலூயா. இந்த 3 காரியத்தை நீங்க செய்யணும். அப்படி செய்யும் போதுதான் ஆண்டவர் உங்களை மாத்திரமல்ல உங்கள் சந்ததியும் தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா அது அவனோட முடிகிறதே கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய 3ஆம் 4ஆம் சந்ததியை கூட வாட்டி வதைப்பாராம். என்ன சந்ததிய? உங்களுடைய 3வது சந்ததி 4வது சந்ததியை கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட பதில் கேட்பாராம். இதுவே நீங்க தேவனுக்காக கொடுத்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கி ஏழைகளை தாங்கி தேவனுடைய பார்வைக்கு நலமானதை செய்தீங்கன்னா அதுவும் உங்கள் 3ஆம் 4ஆம் சந்ததி வரைக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. நிறைய பேருடைய குடும்பங்களை பாத்தீங்கன்னா தாத்தா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், மகனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், பேரனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், அது சீன் வழியா அது கடந்து கொண்டே வரும். மகன் தாத்தாக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் கிட்னில, அதுவே மகனுக்கு வரும், அதுவே பேரனுக்கு வரும், அதுவே கொள்ளு பேரனுக்கு வரும். ஏன்? இது எல்லாம் பரம்பரையாக இருக்கிற சாபங்கள். நீங்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை நன்மைகளை சேர்த்து வைக்கணும்.
அதனாலதான் வேத புத்தகம் சொல்லுகிறது, உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா. யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உங்களை போஷிக்கிற தேவன். இன்னைக்கு ஆண்டவரத்துல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இனி ஒவ்வொரு நாளும் நான் சேர்த்து வைக்க போறது என்ன தெரியுமா? என் ஜெப நேரத்தை நான் ஆண்டவருக்கு சேர்த்து வைப்பேன். அல்லேலூயா. என் தான தர்மங்களை நான் சேர்த்து வைப்பேன், என் புண்ணியங்களை நான் சேர்த்து வைப்பேன். இது எல்லாம் இந்த சந்ததியை போய் பின்தொடரட்டும். அல்லேலூயா. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனா இருந்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை பாருங்க. ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? மணலத்தனையாய் ஆசீர்வதித்தார். இன்னொன்னு எப்படி ஆசீர்வதித்தார்? சரி, பழுகி பெருகி ஆசீர்வதித்தாரு. இன்னொரு விதத்துல ஆண்டவர் ஆசீர்வதித்தாரு. சொல்லுங்க பாப்போம். சீமானா வச்சாரு. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டினார். உன்னை நான் இப்படிதான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரை ஒண்ணு மணலத்தை காட்டி இப்படி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. வானத்தின் நட்சத்திரங்களை காட்டி இது நீ என்ன முடிஞ்சா என்ன அப்படிதான் உன்னை என்ன பண்ண போறேன் நானு ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னாரு. ஆனா அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அடுத்தது யாருக்கு வந்ததுன்னா ஈசாக்குக்கு வந்தது. அல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவன் பலன் பெற்றுக் கொண்டான். ஈசாக்குடைய ஆசீர்வாதம் எங்க வந்தது? அடுத்தது யாக்கோபுக்கு வந்தது. வந்துச்சா? இரு பரிவாரத்தோடு அவன் என்ன பண்ணான்? ஆசீர்வதிக்கப்பட்டான். யாக்கோபுடைய ஆசீர்வாதம் அடுத்தது யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு வந்தது. அவன் இவங்க எல்லாரையும் பார்க்கலாம் அதிகாரியா இருந்தான். அல்லேலூயா. இப்ப எத்தனை தலைமுறை? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, 4 தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்? ஆபிரகாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தேவனால ஆசீர்வதிக்கப்படும் பொழுது, தேவனால நீங்க முன்குறிக்கப்படும் போது, உங்களுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் வைப்பார். தேவன் அவருடைய முன்குறித்தாருன்னா, நீங்க கூட பாருங்க, இந்த ஊரு யாருக்கும் தெரியாது. இந்த ஊருக்கு வர முதல் காரணம் ஆயாதான். அல்லேலூயா. எங்க தாத்தா கூட இந்த ஊர் எங்க இருக்குதுன்னு தெரியாது. இந்த ஆலமுண்டின்ற கிராமத்தை காட்டினதுக்கு காரணமே எங்க ஆயாதான். ஆனா அவர்களுக்கு தேவன் ஊழியத்திற்காக முன்குறித்தாரு. இன்னைக்கு அவர்களுக்கு பிறகும் அவன் பிள்ளைகள் ஊழியத்தை செய்தாங்க. இன்னைக்கு பேர பிள்ளைகள் நாங்கள் ஊழியத்தை செய்யறோம். கொல்லு பேர பையன் ஜான் சாம்ராஜ், அவனோட பையன் கூட பேண்ட் அடிச்சிருக்கிறான். அல்லேலூயா. அதற்கு பிறகு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வருகை மட்டும் இந்த ஊழியம் நடந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்? ஆண்டவர் ஊழியத்திற்காக முன்குறித்ததுனால நாங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் உங்களை முன்குறிச்சிருக்கிறார். உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுடைய சந்ததிகளை பெருக பண்ணும்படியாக, உங்கள் சந்ததிகள் கர்த்தரோடு இருக்கும்படியாக தேவன் உங்களை முன்குறிச்சிருக்கிறாரு. அதனால நீங்க எப்படி இருக்கணும் தெரியுமா? நீங்கள் பக்தியுள்ளவர்களாக இருந்தால், பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க தேவனத்துல பக்தியுள்ளவர்களாக இருக்கும்போது உங்கள் சந்ததியினரும் பக்தியுள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வேலை இல்ல அப்படின்னா நீங்க அதுக்காக ஜெபிக்கணும். நெடுநாளா நீங்க சபைக்கு அவங்கள கொண்டு வர முடியல, அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்? பாரப்பட்டு ஜெபிக்கணும். அடி மேல அடி அடிச்சா அம்மியும் நவருமா. அல்லேலூயா. நீங்க ஜெபத்தின் மேல ஜெபத்தை பண்ணீங்கன்னா சபைக்கு வராத ஒரு பிள்ளைகள் கண்டிப்பாக சபைக்கு வருவாங்க. அல்லேலூயா. ஒரு மனைவி கண்டிப்பாக வருவாங்க, உங்க பிள்ளைகள் கண்டிப்பாக வருவாங்க. எப்பொழுது? ஜெபத்தினால ஜெயிக்க முடியாத விஷயம் பூமியில ஒண்ணு கூட கிடையாது. ஜெபத்தினால ஜெயிக்க முடியாத விஷயம் பூமியிலே கிடையாது. எலியா ஜெபிக்கிறாரு, பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கி கொண்டு வருகிறாரு. மோசே ஜெபிக்கிறார், செங்கடல் பிளக்குது. பேதுரு ஜெபிக்கிறாரு, பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்புகளை எல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. உங்கள் சிறையிருப்புகளை எல்லாம் தேவன் மாற்றுவார். வேதம் சொல்கிறது. கடைசியாக வாசிப்போம். 123ஆம் சங்கீதத்தை வாசிக்கலாம். முதல் வசனம் நினைக்கிறேன். 123 எடுத்து கடைசியாக வாசித்து நான் முடிவுக்கு கொண்டு வரலாம். 126 126 1-2 வாசித்து, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம்.
அப்போது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்போது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் உற்சாகமா தட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புறஜாதிகள் உங்களுக்கு சாட்சி கொடுக்க போறாங்க. உங்களுக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகுது. அது எப்ப? சொப்பனம் காண்கிற நேரத்துல. சொப்பனம் காண்கிற நேரத்துல. நீங்க எத்தனை பேர் நைட்ல போய் படுக்கிறீங்க? இப்படி படுத்து அடுத்த செகண்ட் பார்த்தா கண்ணு விழிச்சிடுறோம். தூங்குறது யாரும் நம்மளுக்கு தெரியுதா? ஐயோ நம்ம தூங்கிட்டு இருக்கோம்பா தெரியுதா? ஃபீல் பண்ண முடியுதா? பண்ண முடியல. கண்ணு முழிக்கிறது தெரியும், கண்ணு விழிக்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் நம்ம 7 மணி நேரம் தூங்கி இருக்கிறோம், 8 மணி நேரம் தூங்கி இருக்கிறோம். சில பேர் 12 மணி நேரம் தூங்குறவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த சொப்பனம் காண்கிற நேரத்துல தேவனாலும் உங்கள் சிறையிருப்பையே மாற்ற முடியும். அல்லேலூயா. அப்படி மாற்றி இருக்கிறாரா? மாற்றி இருக்கிறார். சொப்பனத்தினால சிறையிருப்பு மாறுமா? தேவன் உங்களை எப்படி வாழ வைப்பார் என்பது சொப்பனத்தில் சில நேரத்தை உங்களுக்கு காட்டுவார். யோசேப்புக்கு காட்டினார் இல்லையா? சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்குவது காட்டினார் இல்லையா ஆண்டவர்? உங்க அரிக்கட்டை எல்லாம் படுத்துட்டு இருக்குது, என் அரிக்கட்டை மட்டும் நிமிர்ந்துட்டு இருக்குன்னு காட்டினார் இல்லையா? ஆனா அவர் எப்படி காட்டினாரோ அப்படியே அவருடைய அரிக்கட்டை எல்லாம் படுத்துட்டு இருந்துச்சு. யோசேப்பு நிமிர்ந்து நின்னார். அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள். சூரியன் யாரு? அவங்க அப்பா அவங்க அம்மா. 11 சகோதரிகள். சகோதரர்கள் தான், சகோதரிகள் கிடையாது. சகோதரர்கள் எல்லாம் யாரை வணங்கினாங்க? கடைசியா யோசேப்பை வணங்கினாங்க. அல்லேலூயா. சாப்பிட வழி கிடையாது. கடைசி யோசேப்பு தான் சாப்பாட்டுக்கு வழி பண்றான். ஆனா இது எப்பயும் ஆண்டவர் காட்டிட்டாரு, சொப்பனத்திலே ஆண்டவர் காட்டிட்டாரு. அல்லேலூயா. சில நேரத்துல ஆண்டவர்கிட்ட நீங்களும் கேளுங்க, என்னைய சொப்பனத்துல பேசுங்க ஆண்டவரே, தரிசனத்துல நீங்க பேசுங்க அப்பா. இப்படி மரம் கட்டிய மாதிரி இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. ஒரு ஆன்மீக வாழ்க்கை எனக்கு இருக்கக்கூடாது. கர்த்தரோடு சஞ்சரிக்கிற மனிதனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. எலியாவை போல இருக்கணும், யோசேப்பை போல இருக்கணும், ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும். ஏனோக்கு எத்தனை வருஷம் ஆண்டவரோடு சஞ்சரித்தார் தெரியுமா? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அல்லேலூயா. ஏனோக்குடைய வயசு மொத்தமாவே 360 வருஷம் தான். வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம்? 360 வருஷம் ஏனோக்குடைய ஆட்காலம். ஆனா அவர் எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறாரு? 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில அதிகப்படியான நேரம் யாருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கு? யாருக்கு ஏனோக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால தான் அவர் காணப்படாமல் போயிட்டாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒரு 90 வருஷம் 100 வருஷம் வாழறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 60-50 வருஷமாச்சு நீங்க ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு ஆயுட்காலம் கொடுக்குறீங்களோ அது எல்லாம் நான் உங்களோடு சஞ்சரிக்கிறதுக்கு நான் யூஸ் பண்றேன். அல்லேலூயா. வேத புத்தகம் சொல்லுகிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். நீங்க எப்படி பிழைத்திருப்பீங்க? சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நீங்க விவரிக்கணும். அதற்காக தேவன் உங்களுக்கு கண்டிப்பா ஜீவனை கொடுப்பார். நீங்க கர்த்தருடைய செய்கை நான் விவரிக்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாழுறேன், சாட்சியா இருக்கிறேன், ஜெபிக்கிறேன் அப்படி நீங்க ஆண்டவரத்துல பொருத்தனை பண்ணுங்க. உங்களை கொண்டு போகும்படியாக வந்த எல்லா வியாதிகளும் எல்லாம் எழுந்து ஓடி போயிடும். அல்லேலூயா. மரணத்துக்கு சமீபமான வியாதிகள் கூட உங்களை விட்டு விலகி போயிடும். எப்ப? நீங்க கர்த்தரோடு சஞ்சரிக்கும் பொழுது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மரணம் வரும் என்று எங்களுக்குள்ளே நாங்கள் நிச்சயித்திருந்தோம், அப்படிப்பட்ட மரணத்தில் நின்றும் தேவன் எங்களை தப்புவித்தார், இப்போதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். அல்லேலூயா. இன்னமும் உங்கள் தேவன் மரணத்துக்கு தப்புவிப்பார். வேத புத்தகம் சொல்லுகிறது, கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவாரா? எப்படி விழுங்குவாரு? ஜெயமாக விழுங்குவார். எல்லா முகங்களிலும் இருந்தும் கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார். ஆண்டவர் மரணத்தை விழுங்குவது மாத்திரமல்ல, உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அழுகையோடு, புலம்பலோடு, ஒரு ஆதங்கத்தோடு, ஐயோ என்னை பற்றி இருக்கிற கவலையை விட என் குடும்பத்தை பத்தி இருக்கிற கவலை தான் அதிகம், என் பிள்ளைகளை குறித்து இருக்கிற கவலை தான் அதிகம், என்னை பத்தி கூட நான் கவலைப்படல ஆண்டவரே என்று சொல்லி உங்கள் பிள்ளைகளுக்காக பரிதவித்து வந்திருக்கிறீங்களோ?
எப்படி ஆகாருடைய ஜெபத்தை கேட்டு இஸ்மவேலுக்காக ஒரு நீரூற்றை தேவன் உண்டாக்கினாரோ, உங்களுடைய ஜெபங்களை கேட்டு, உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு நீரூற்றை தேவன் உண்டாக்குவார். உங்களுக்கு ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் கண்டிப்பாக அதை செய்வார். அநேகருடைய தவிப்பு நீங்க அதுதான், ஐயோ என் காலம் கடந்து போச்சு, நான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, ஆனா என் பிள்ளைகள் சுகமாய் வாழணுமே, பலத்தோடு வாழணுமே என்று சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்து இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அதை ஆவியானவர் சொல்றாரு. அந்த தவிப்பை தேவன் பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தவிப்பு ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அல்லேலூயா. நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற என் மகன் இப்ப சரியான வேலை இல்லையே இன்னும் நீங்க யோசனை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆனா அவங்க சுகமா இருக்க தேவன் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த எண்ணத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்க. ஆசீர்வாதங்கள்லாம் என் பிள்ளைய விட்டு தடைப்பட்டு போயிடுச்சு, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள்லாம் நின்று போயிடுச்சு, இதுக்காக தானே நான் விண்ணப்பம் பண்றேன், இதுக்காக தானே நான் வேண்டுதல் செய்யறேன்னு சொல்லி நீங்க தாகத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் அந்த தாகத்தை எல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. இதற்காகவே இன்னைக்கு உங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்கள் ஜெபம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை உண்டாக்கும். அந்த தவிப்புகளை எல்லாம் தேவன் அறிவார். ஆகவே இந்த காலை வேளையில வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் அளவில்லாமல் ஆஸ்வதிப்பாராக. அல்லேலூயா. அளவில்லாமல் தேவன் ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்கு இரட்டத்தனையான பலனை தேவன் கொடுப்பாராக. உங்கள் லட்சைக்கு பதிலாக உங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீங்க. அது நிமித்தம் உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவீங்க. அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல விற்கப்பட்டீங்களோ நீங்க போய் பாருங்க, உங்கள் வழியை சீர்படுத்தின பிறகு பாருங்க, அந்த இடத்துல உங்களுக்கு இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. இரட்டத்தனையான பலன் வரும். எங்களுடைய வார்த்தைகள் ஒருவேளை மறைஞ்சு போயிடலாம், பேசுகிறவர்கள் இல்லாமல் போகலாம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை ஒருபோதும் மறையாது, கிரியை செய்யாமல் போகாது. அல்லேலூயா. அது கட்டாயம் அது கிரியை செய்யும். இன்னைக்கு நாங்க பேசுகிற வார்த்தை எல்லாமே ஆவியானவர் சொல்லி நாங்கள் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அது கர்த்தர் கண்டிப்பாக கிரியை செய்வார். ஒருவேளை இந்த எண்ணத்தோடு இந்த வேண்டுதலோடு நான் வந்திருக்கிற ஆண்டவரே, எல்லாவற்றையும் வாய்க்க பண்ண தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே எல்லா ஒரு விசை கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். உங்க வலது கரத்தை உயர்த்தி, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும்னு ஆண்டவருக்கு சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து, என் வெட்கத்துக்கு பதிலாக, நல்ல சத்தமா சொல்லுங்க, என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். என் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தன் பாகத்தில் சந்தோஷப்படுவேன். அது நிமித்தம் எங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவேன். நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்கு உண்டாகும். என் பிள்ளைகளுக்கு உண்டாகும். என் மகனுக்கு உண்டாகும். ஆமென். அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சியை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். வந்தவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமா இருந்தது சொல்லுங்க, மாத்திர கரங்களை உயர்த்துங்க பாப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசினார் சொல்லுங்க, மாத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் பெரிய காரியத்தை செய்வாராக. அதனால வந்தவங்க ஒவ்வொருவரும் தேவன் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். இப்போது எல்லாம் எழுந்து காணிக்கைக்காக ஒரு பாடலை பாடுங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதில்லை, நீங்கள் சரியா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது.